ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் ரொம்ப நல்லாவே ஆட்சி பண்ணுறாரு. அவரை போய் நான் மீட் பண்ணணும் அப்படின்னு த்ரிஷா அவர்கள் சொன்ன ஒரு நியூஸ் தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா எலெக்ஷனை நின்று ஜெயிச்சு தாவேகா கட்சி ரொம்ப சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு. நிறைய சொன்ன விஷயங்களை செஞ்சுட்டும் இருக்காரு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தாங்க சொல்லணும். இப்போ பார்த்தோம்னா சினிமா துறையிலேருந்து போய் நிறைய பேர் தளபதியை மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் மட்டும் இன்னும் போகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவங்களை கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் படத்தோட வேலையில் பிஸியில் இருக்கேன், அவரை கூடிய சீக்கிரமே நான் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுவேன், மக்கள்கிட்ட விசாரிக்கிறப்போ ரொம்ப நல்லாவே இவரோட ஆட்சி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன நியூஸ் தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. கூடிய சீக்கிரம் த்ரிஷா அவர்களே இதை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீது பல பிரச்சனைகள் எழுந்திருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இதையெல்லாம் எப்படி தாண்டி வருவார், எப்படி ஜெயிக்க போகிறாரு, மக்கள் மத்தியில் எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளும் இருந்துச்சு. அவரோட விவாகரத்து பிரச்சனை வர்றப்ப கூட விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஃபேன்ஸ் எல்லாருமே நின்னாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் த்ரிஷா அவர்களோட ஏஜிஎஸ் இல்லை திருமண விழாவிற்கு வந்தது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேச்சு பொருளாகவும் இருந்துச்சு. இந்த சுச்சுவேஷனில் நிறைய தலைவர்கள் விமர்சனம் பண்ணும்போது மக்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக தளபதிக்கு ஓட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்களுக்கு தேவை ஒரு நல்ல தலைவர் மாற்றம் வேணுங்கிறதுனால தான் விஜய் அவர்களுக்கு ஓட் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே டிவிகே ஆட்சிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இனி வரப்போகிற எலெக்ஷனில் கூட தாவேகா தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை.